கேஆர்டிவி தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. 2025 முடிஞ்சு புத்தாண்டு பிறந்துருச்சு. ஸோ இந்த 2025 ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அடேங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுற அரசியல் மாற்றங்களில் இருந்து நம்ம மனசே உழுக்கின சம்பவம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அந்த வகையில் 2025 தமிழ்நாட்டையே உலுக்கிய டாப் 5 சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா கவர்னர் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு. அதாவது ஜனவரி 2025 வருஷத்தோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக தாங்க இருந்துச்சு. ஜனவரி மாதம் சட்டசபை கூடினப்போ கவர்னர் RN ரவி அவருக்கும் அரசாங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடையில மறுபடியும் மோதல் வந்துச்சு. உரையை வாசிக்க ஆரம்பித்த 3 நிமிஷத்துலேயே கவர்னர் சபையை விட்டு வெளியேறினார். இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் ஆச்சு. சட்டசபை மரபு மீறப்பட்டுச்சுன்னு ஒரு தரப்பும், இல்லை இதுதான் முறை அப்படின்னு ஒரு தரப்பும் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக மல்லு கட்டினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சோகம். அதாவது இந்த வருஷத்தோட மறக்க முடியாத ஒரு வருத்தமான விஷயம்னா அது செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த சம்பவம் தான். நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் மாநாட்டை நடத்தின போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் இது தமிழக அரசியல்லையே ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் கூட்டங்களுக்கு, குறிப்பாக பொதுக்கூட்டங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்பட்ட விரிசல். அரசியல்னு அதிமுக பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ சீனியர் லீடர் செங்கோட்டையன் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பெரிய பேசு பொருளாச்சு. அவர் OPS மற்றும் சசிகலாவை சந்தித்தது தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அதிமுகவோட அடுத்த கட்டம் என்னங்கிற கேள்வியும் இப்போ எல்லார்கிட்டையும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி சென்னை. பிப்ரவரி மாதம் நடந்த நேஷனல் பாரா தடகள போட்டியும் சரி, நவம்பர் மாதம் நடந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் தகுதி சுற்றும் சரி, இதன் மூலமாக சென்னையே ஒரு குட்டி ஒலிம்பிக் கிராமம் மாதிரியே மாறிடுச்சு. குறிப்பாக அந்த காங்கேயம் காலை லோகோ செம வைரலுங்க. அடுத்தது மகளிர் உரிமை தொகை மற்றும் பட்ஜெட். கடைசியாக இந்த வருஷம் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு விடுபட்ட பணம் கைக்கு வந்துச்சு. அதே மாதிரி மத்திய அரசுக்கிட்ட இருந்து வர வேண்டிய கல்வி நிதியை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாங்கினது தமிழக அரசுக்கு கிடைச்ச முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுது. ஸோ 2025 உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோன்ற சம்பவம் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.